தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இளைஞர் அணி மாநாட்டை திசை திருப்பவே வதந்தி பரப்பப்படுகிறது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞர் அணி மாநாட்டை திசை திருப்பவே வதந்தி பரப்பப்படுகிறது எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். அமைச்சர் சேகர் பாபு ஒரு முக்கியமான மறுப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் நாளிதழிலே ஒரு செய்தியானது வெளியாகி இருந்தது. குறிப்பாக அந்த செய்தியிலே நாளைய தினம் ராமர் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் ராமர் பெயரில் அன்னதானமோ சிறப்பு பூஜைகளோ அதே போல பிரசாதமோ வழங்கக்கூடாது, அப்படி செய்தால் அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உத்தரவிட்டிருப்பதாக வாய்மொழி தகவலாக உத்தரவிடப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருந்தது. இந்த செய்தி இணையதளங்களில் பரவப்பட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அந்த பேப்பர் கட்டிங் அந்த நாளிதழினுடைய அந்த செய்தியை அவர் பதிவிட்டு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே இது போன்ற செயலை தமிழக அரசு செய்யக்கூடாது என அவர் கண்டித்து ஒரு பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே அமைச்சர் சேகர் பாபு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தற்போது மறுப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சேலத்தில் எழுச்சியோடு நடைபெற்று வரக்கூடிய திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு இந்த வதந்தி பரப்பப்படுகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. தமிழக அரசு அது போன்ற எந்த விதமான அறிவிப்பையும் நாங்கள் வெளியிடவில்லை. நாங்கள் வெளியிடாத ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டது போல உண்மைக்கு புறம்பான தகவல் சமூக வலைதளங்களிலே பரவி வருகிறது. அதனை யாரும் நம்ப வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் வழக்கம் போல பூஜைகள் அன்னதானங்கள் நடைபெறும் என்பது அமைச்சர் சேகர் பாபு தரப்பு விளக்கமாக இருக்கின்றது. மேலும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்கள் பதில் கொடுத்திருக்கின்றார். அதில் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்திற்குரியது என்றும் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாளைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் எப்போதும் போல அன்னதானமோ அதே போல பூஜைகளோ அதே போல பிரசாதமோ வழங்கப்படும். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரியல் ஹீரோஸ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.